மாநகர் காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க மதுரை கோப்புதூர் ஈவான் காவல் நிலையம் சார்பில் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு அண்ணா நகர் சரக உதவி ஆணையர் சிவசக்தி தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி முன்னிலை வகித்தார். புதூர் காவல் ஆய்வாளர் திலீபன் மாணவர்களுக்கு போதைப் பொருள் பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகளை விளக்கி கூறினார். சார்பு ஆய்வாளர்கள் மாயன், தங்கம், இளையராஜா, ஞானசேகரன், தமிழ் ஆர்வலர் ஆதித்தா ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்று போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர். மரியாதைக்குரிய தாளாளர், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், அலுவலக நண்பர்கள் சார்பாக முதற்கண் வருக வருக என வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி கொள்கிறோம். மரியாதைக்குரிய உதவி ஆணையர் சிவசக்தி அவர்களை, புதூர் காவல் ஆய்வாளர், மனிதருக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், காலை வணக்கம். அயல் நாட்டவர் காதலித்த மொழி, அன்னையை அம்மா என்று சொன்ன மொழி, முத்தமிழுக்கு முத்தமிட்ட மொழி, முக்கணிகளுக்கு முப்பைய சூட்டிய மொழி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ். முக்கியமாக நம்ம ஹெல்த்ல கவனம் செலுத்தணும். ஹெல்த்ல கவனம் செலுத்தும் போது எல்லா பேட் ஹேபிட்டையும் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த அறிவுரையெல்லாம் நம்ம ஹெச்எம் சார் சொல்லியிருப்பாங்க. இந்த ஒழுக்கத்துக்கு பாடியை நல்லா ஹெல்த்தா வச்சுக்கிறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க உங்க ஆசிரியர்கள் அனைவரும். தெரியுது, எங்ககிட்ட பல்வேறு கேஸ்கள்ல, பல்வேறு வழக்குகள்ல சிறார்கள் நிறைய சிறார்கள் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. காரணம் பெற்றோர்கள் சரியில்லாத சூழ்நிலையும், தவறான பள்ளி வாழ்க்கையை கட் பண்ணி டிராப் அவுட் ஆகி தவறான வழிகாட்டுதல், தவறான பாதைக்கு சென்று வழக்குகள்ல மாற்றி திரும்ப உங்களுடைய சூழ்நிலைகளே மாறி, தன்னுடைய நடை மாறி, திசை மாறி, கடைசில முடிவு எங்கேயோ போய் நிற்குது. எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன்.